வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லேவியராகமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய 19வது அதிகாரம் 23 to 25 வரை வாசிக்க கேட்கலாம். Let us open our Bible. Let us read the book of Leviticus chapter 19 verses 23 to 25. நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நட்டின பின்பு அவைகளின் கனியை விருத்தசேதனம் இல்லாதவைகள் என்று எண்ணுவீர்களாக. 3 வருஷம் அது புசிக்கப்படாமல் விருத்தசேதனம் இல்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும். பின்பு 4ஆம் வருஷத்திலே அவைகள் கனிகள் எல்லாம் யாவுக்கு துதி செலுத்துவதற்கேற்ற பரிசுத்தமாயிருக்கும். 5ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம். இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும். நான் உங்கள் தேவனாகிய யா. When you enter the land and plant any kind of fruit tree, regard its fruit as forbidden. For 3 years you are to consider it forbidden. It must not to be eaten. In the 4th year all its fruit will be holy, an offering of praise to the Lord. But in the 5th year you may eat its fruit. In this way your harvest will be increased. I am the Lord your God. அல்லேலூயா. Hallelujah. இங்கு மரத்தினுடைய வயதை குறித்து பேசுது. Here he is talking about the age of the tree. ஒரு மரத்தை நீங்க நட்டுட்டீங்க அப்படின்னா அதனுடைய கனி 3 வருடத்திற்கு புசிக்கலாகாது. When you plant a tree, the fruit of the tree will not be eaten for 3 years. அப்படின்னா நான் சாப்பிடவே கூடாதா? Does it mean I cannot eat? அவர் எதற்கான வழியை சொல்றாருன்னா உங்களுக்கு அதிகமான விளைச்சல் வேண்டும்னா இதை பின்பற்றுங்கிறார். Why he is telling this? For getting a huge harvest. அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் அதிகம் வேணும்னா அவர் அதுக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். For getting a blessing he has a plan. ஒரு மரம் 3 நாட்கள் தன்னுடைய கனிக்காக காத்திருக்கிறது. A tree should be waiting for 3 days for its fruit. 3 வருடம் கழித்து கொடுக்கக்கூடிய கனியை தேவனுக்காக கொடுக்கிறது. It is giving the fruit after 3 years for God. 4வது வருடம் தான் மனிதர்களுக்கு கொடுக்கிறது. And the 4th year it is for man. அப்ப இங்க இருக்கக்கூடிய மரம் எல்லாம் அது கனிகளை தேவனுக்கு கொடுக்கணும்னு இருக்கும்போது நம்ம பறிச்சு சாப்பிட்டோம்னா அது வேதத்தின்படி என்ன ஆயிருது? அது பாவமாயிருது. It is sin against Bible if a man get the fruit and eats when it is on 3 years. எதன் காரணமாகங்கிறார்னா அந்த பழத்தை விருத்தம் சேதனம் இல்லாததாக நீ பார்க்க வேண்டும், எண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். He is telling for 3 years that fruit should be considered as forbidden. இப்போ ஒரு விருத்த சேதனமற்ற ஒரு பழத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? புசிக்க முடியாது. You cannot eat the fruit without circumstance. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. There are a lot of meaning spiritually. இப்ப தேவ சமூகத்தில் ஒரு மரம் தன்னுடைய கனியை கொடுப்பதற்கு தேவனுக்கு கொடுப்பதற்கு 3 வருடம் தேவை. In the presence of God, if a tree need to yield, it needs 3 years. இப்ப மரம் தன்னுடைய கனியை கொடுக்குது. நீங்க முதல் வருடமே எடுத்து தேவனுக்கு கொடுக்கலாம், 2வது வருடம் எடுத்து தேவனுக்கு கொடுக்கலாம், அது உங்க விருப்பம். ஆனா அது 3வது வருடம் தேவனுக்கு கொடுக்கிற போது அது முழுமையாக தேவனுக்குரியது ஆகிறது. அதன் பிற்பாடு மனிதனுக்கு விட்டு விடுகிறார். The tree is yielding its fruits. You can give it on the 1st year, on the 2nd year, but on the 3rd year when you give it to God, it is become to God. அப்ப 4வது வருடம் 3 வருடம் முடிஞ்சு 4வது வருடம் என்ன பண்ணணுமா? இந்த பழங்களை கொண்டு இந்த கனிகளை கொண்டு தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கணுமா? After 4th year, after the 3rd year is completed, on the 4th year you should submit all this fruit in the presence of God. 4வது வருடம் விளையக்கூடியதெல்லாம் தேவனுக்கு கொடுத்துட்டோம். 5வது வருடம் விளைச்சலின் பலன் என்பது அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். When you give it to God on the 4th year, in the 5th year the harvest will be very huge. அப்போ ஒரு மரம் தன்னுடைய கனியை தன்னுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவதற்கு 5 வருடம் ஆகிறது. For a tree, it should be waiting for 5 years to get its fruits completely. மரம் என்பது மனிதர்களை குறிக்கிறதாக இருக்கிறது வேதத்தின்படி. Here the tree is denoted as man in Bible. 3 நாட்கள் அல்லது 3 வருடங்கள் அல்லது 3 மாதம் என்பது வேதத்தில் பிரதானப்படுத்தப்பட்ட ஒன்று. Whether 3 days or 3 months or 3 years is highly important in Bible. அப்ப அந்த 3 என்கிற அந்த முழுமையின் ஊடாக ஒரு மரம் தனித்து விடப்படுகிறது. A tree is forbidden for 3 years. அது தேவனிடத்தில் சேர்க்கப்படல. It has not got into God. 3 வருடமும் கனி கொடுத்த பிற்பாடு தான் தேவன் அதை எடுத்துக்கிறாரு. After it's yielded for 3 years, God is taking that tree. 1 வருடம் கனி கொடுத்துட்டு
அப்படியே போயிடுச்சுன்னா அது தேவனுக்குரியது இல்லை. If it is giving a fruit for 1 year, it is not for God. இப்போ 3 வருடங்கள் அதை சோதிக்கிறார், இது கனி கொடுக்கிறதா என்று. It has been tested for 3 years whether it is yielding. அது 3 வருடமும் கனி கொடுத்துனா 4வது வருட கனியை தனக்கென்று எடுத்துக்கொள்கிறார். If it is yielding for 3 years, God is taking the fruit of 4th year for himself. ஆனால் நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தின் கனியே பிடிக்காது. என்ன காரணம் தெரியுமா? காயின் அதை கொடுத்தான், தேவன் எடுத்துக்கலையே. We don't like the fruit of tree because Cain offered it fruits, God was not accepted. இப்போ நீங்களுமே மரத்தின் கனியை கொண்டு போய் 2வது வருடம் கொடுத்தீங்கன்னா தேவன் ஏற்றுக்கொள்ள போறதில்ல. For you, if you go to God and offer the fruits of the tree on the 2nd year, God is not going to accept. தேவன் தான் எப்பொழுது ஒரு மரத்தை அங்கீகரிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். God has a plan when he is going to accept the fruit of the tree. அப்ப நீங்கள் மரம் என்று சொன்னால் உங்களிடத்தில் தொடர்ச்சியா கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார். He is expecting fruit from you continuously if you are a tree. ஒரு கட்டத்தில் 3 வருடங்கள் இது நின்னுடுச்சுனா, 3 வருடம் சோதனையை ஜெயித்து தேவனுக்கான கனியை கொடுத்துருச்சுனா 4வது வருடம் இந்த மரம் என்னுடையதுங்கிறார். If you have survived for 3 years with all the trials, on the 4th year, from the 4th year, you are going to be the tree of God. ஆனா அதுக்கு அடுத்த வருடத்திலிருந்து அதனுடைய பலன் பெரிதாக இருக்கும். But from the next year, the yielding is going to be huge. ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கனியில் நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியதா இருக்கு. For giving fruit in spiritual life, you have to be waiting under the presence of God for 5 years.